Good evening to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஐ ஹோப் உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சுபீரியர் ரிசர்ச் அனாலிஸ்ட் கிடையாது, அதனால் நான் இங்கே அந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட சுபீரியர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் என்டர் பண்ணணும். அதர்வைஸ் டோன்ட் என்டர் இந்த ட்ரேட் பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் கட்டாக நான் வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆன் தேர்ஸ்டே சார் இன்றைக்கி ஒரு மொமெண்டம் பார்ப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ ஹாவ் புட் அப் தட் வீடியோ ஆல்சோ. எதுக்கு மேலே போனால் நீங்கள் என்ன பண்ணணுன்றது நம்ம எல்லா லெவலும் லெட் இட் பி நிஃப்டியாக இருக்கட்டும், லெட் இட் பி பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே ஹிட் ஆச்சு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டு புக்ட் அ குட் ப்ராஃபிட். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ வாங்க நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ண அப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இட் இஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட். ஓகே. ஸோ நிறைய பேர் உங்களை இங்கே ஏமாத தான் ட்ரை பண்ணுவாங்க. ஐ எம் கிவிங் எ ஜென்யூன் வீடியோ. ஸோ ப்ளீஸ் வாட்ச் பிஃபோர் யூ டேக் எ ட்ரேட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. நான் ஃப்ரீயாக ஐ வில் கிவ் யூ த கால்ஸ். ஓகே. அக்யூரேசி வந்து 99.9% நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஈவன் என்னோட எஸ்எல் ஹிட் ஆனாலும் ஐ வில் கிவ் யூ ரெக்கவரி கால். அண்ட் டில் நவ் ஐ எம் மெயின்டைனிங் மை 99.9% ஆஃப் அக்யூரேசி. நான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே வாட்ச் பண்ணுங்கள். கிளியர்? ஓகே. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நாளைக்கோட லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் 8th முதல்லே சொல்லிட்டேன், 8th 28th வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடில் தான் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது எஃப்ஐடியோட பிளான் நான் ஒரு வாரத்துலேருந்து தலைப்பாடு அடிச்சிருக்கிறேன். சார் இது வரைக்கும் வரும் பாருங்கள், எக்ஸாக்டாக அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்துருச்சு மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காகவே. சார் எப்படி சார் 1 வீக் பிஃபோரே எனக்கு தெரியும் இந்த டேட்டில் வந்து மார்க்கெட்டில் ஒரு டவுன் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு. பிகாஸ் கீழே இருக்கிறது டவுன் கொண்டு வர மாட்டாங்க, நல்லா மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் டவுன் கொண்டு வருவாங்க. ஸோ ஆப்வியஸில் இந்த டேட்டில் அது கீழே வரணும்னா டெஃபினட்டாக ஒரு டாப் ஹிட் பண்ணியிருக்கணும். அது கடந்த 2 நாளாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு நல்ல மொமெண்டம் உங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் கிவிங் யூ அ ஜென்யூன் லெவல்ஸ். ஸோ அப்சைட் ஜோனை எழுதிக்கோங்க, விச் இஸ் 25,204 and 25,127. Downside same, please mark the levels, which is 24,809 and 24,770. ஸோ மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இந்த லெவல்ஸ்குள்ளே போகுதோ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ப்ளீஸ் அவாய்ட் ட்ரேடிங். ஸோ யூ எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரணும், இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும், ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் போகணும். அதர்வைஸ் இதுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணவே கூடாது. திஸ் இஸ் பியூர் அண்ட் பியூர் நோ ட்ரேட் ஜோன். ஸோ நான் கொடுக்குற இன்ஸ்டியூஷன் லெவலில் ப்ளீஸ் நோட் இட் டவுன். பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். உங்களால் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டன். ஸோ வாங்க நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ முக்கியமான ஜோன் சொல்கிறேன் பாருங்கள், இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். திரும்ப அடிச்சுக்கிறேன். பிகாஸ் 1 2 3 4 ஸோ அப் டு 235 வரைக்கும் ஹெவி ரெசிஸ்டன்ஸ். ஸோ தெர் ஆர் ஹை சான்ஸ் தட் மார்க்கெட் போயிட்டு அட்லீஸ்ட் இது வரைக்குமா வரணும். 25,029 முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அவ்வளோ சீக்கிரம் இதை உடைக்க விடாது. சப்போஸ் அப்படி இதை உடைச்சிதுன்னா மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 235 சஸ்டெயின் ஆச்சுன்னா யூ கேன் கோ அப் டு 25,484. ரைட்.
ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆகி இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்மளோட இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வரணும். வந்தால் உங்களுக்கு 25,029 அண்ட் 25,003 உங்களுக்கு டார்கெட் வரும். ஸோ 00 இந்த லெவல்ஸ் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப இதை உடைச்சதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே டார்கெட் 24,899, அப்புறம் நம்மளோட முக்கியமான ஜோனுக்கு வந்துடும். கிளியர்? டன். சப்போஸ் பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் டவுன் நடந்துருச்சு, நல்லா பாருங்கள், முக்கியமான ஜோன் இந்த ஜோன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணணுன்னா நான் சொன்ன ஜோன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எங்கே ஓப்பன் ஆனாலும் நீங்கள் அவசரப்படாதீங்க. இந்த இடம் வந்தால் மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஒரு வாட்டி பாருங்கள். இதை மட்டுமே நீங்கள் ஒரு 15 days நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நோ பிரெயின், நீங்கள் மூளையை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, சொன்ன லெவல்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போனால் கண்ணை மூட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு 15 days நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் வித் 1 lot. ஓகே, அதோட ரிசல்ட் அப்புறம் நீங்களே சொல்லுங்கள், வெதர் யூ ஆர் இன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, டன். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24 சேம் 899, புல் பேக் 24,003 அண்ட் 029. இது உடைக்கும் போது கொஞ்சம் பெரிய கேண்டலாக உடையும், உடைச்சிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போச்சுன்னா உங்களுக்கு அப்சைட் ஜோன் வந்துடும். கிளியர்? ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் பெருசாக எடுத்து இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, நம்மளோட ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, 24,750க்கு கீழே போச்சுன்னா ஒரு 50-70 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கீழே கிடைக்கும். தட் இஸ் 24,676. ஓகே, 670, 676. பட் இருந்தாலும் பாருங்கள், எல்லா இடமும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் நிறைய இருக்குது. ஸோ தெர் ஆர் ஹை சான்ஸ் தட் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா 676 வரைக்கும் வந்துட்டு பவுன்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டன். ஸோ இதுக்கு மேலே போனால் என்னன்னு சொல்லிட்டேன், ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இதுக்கு லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் என்னன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். அதே மாதிரி இதுக்கு கீழே வந்துட்டு எப்போ 750 உடைச்சா மட்டும்தான் நீங்கள் 676 டார்கெட் வரும், இல்லைனா வராது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதுக்கு கீழே உடஞ்சா மட்டும்தான் நீங்கள் போகணும், இல்லைனா போகாதீங்க. மார்க்கெட் இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு இப்படியே போயிட மேலே. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பேங்க் நிஃப்டிக்கு உண்டான அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட 5 minute சார்ட். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸ் நான் திரும்ப சொல்லியிருக்கேன். ஸோ ஆன் 10th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ ப்ளீஸ் பி ஃபாஸ்ட். இந்த வாட்டி என்ன பிளான்னா ஹேண்ட் ஹோல்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, ஹேண்ட் ஹோல்டிங் எப்படி இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன். ஸ்டெப் 1 முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் ஒரு சிஸ்டமோடு என் கூட அட்டன் பண்ணுங்கள். நான் இங்கே என்ன சொல்கிறேனோ அப்படியே நீங்கள் அந்த சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி நீங்களும் செக் பண்ணணும். அப்படி இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணணுமோ 10th நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்லி ஃபார் ஸ்டாக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி ஃபார் ஸ்டாக்ஸ். இதில் ஆப்ஷன்ஸ் நான் கவர் பண்ண மாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் கோ ஒன்லி வித் த ஸ்டாக்ஸ். புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட் ஃபார் ட்ரேடிங் ஃபார் தோஸ் ஹூ ஆர் அ பிகினர். ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நிறைய விஷயம் நான் சொல்லித்தர போகிறேன். ஸ்டாக் செலெக்ஷன்லேருந்து, என்ட்ரிலேருந்து, எக்ஸிட்லேருந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ கோர்ஸ் ஃபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட் இஸ் 6,999 அண்ட் த லாஸ்ட் டே இஸ் ஃபார் டுமாரோ இஸ் த லாஸ்ட் டே. ஓகே, ஸோ கோர்ஸ் எப்போலேருந்து இருக்குது, நாளானிலேருந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி நைட் பிட்வீன் 8 PM to 10 PM. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என் கூட உட்காடுறீங்க, நான் சொல்கிறத அப்படியே ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் செக் பண்ணி எனக்கு ரிசல்ட் சொல்கிறீங்க. தென் we will proceed for the next step. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். it going to be a fantastic session. நம்ம ஒன்றுனா லேர்ன் பண்ண போகிறோம். ஓவரால் we gonna rock on the 3rd day. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆயிரும். ஓகே, நிறைய கான்செப்ட்ஸ் இதில் வரும். ஸோ நீங்கள் நினச்சிக்காதீங்க, we gonna learn a very big concepts only in stocks. Okay, not in options.
ஓகே ஃபைன். ஸோ ஹூவர் இன்ட்ரெஸ்டட், ஸோ நம்பர் சொல்லியிருக்கேன், 7777993257. ஓகே, ஸோ 7777993257 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே ஆர் பேடிஎம் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் தாராளமாக இதை பண்ணுங்கள். அதே மாதிரி இதே நம்பருக்கு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி உங்களோட கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா we will confirm for end that you are into the course. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ it is one of the very very cheapest course which I am providing. நிறைய கான்செப்ட் இதில் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இஃப் யூ மிஸ் அகெயின் ப்ளீஸ் டோன்ட் கெட் இட், பிகாஸ் இது வந்து ஆக்சுவலாக ஆஃப்லைனில் நம்ம பண்ண வேண்டியது. பட் டியூ டு மெனி பர்சனல் ரீசன்ஸ் ஸ்டூடெண்ட்டால் ஒரு ஸ்டேட்லேயே இன்னொரு ஸ்டேட் ட்ராவல் பண்ணி வர முடியாத ஒரு காரணத்தினால ஸோ ரிக்வஸ்ட் பண்ணிங்க. ஸோ ஐ ஹாவ் கன்வெர்டட் த சேம் இன்டு ஆன்லைன் கோர்ஸ். ஸோ ஆன்லைனில் நம்ம கற்றுக்க போகிறோம், நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். வில் கோனா லேர்ன் தட் டூ இன் லைவ். ஓகே, ஸோ நோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ஆல். இங்கே ரெக்கார்டிங்ஸ் கிடையாது. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் கேள்வி எதாக இருந்தாலும் எடுத்து வைங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர். அண்ட் பிலீவ் மீ, இட் இஸ் அ மணி பேக் கேரண்டி. யாருமே உங்களுக்கு மார்க்கெட்டில் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியாது. பட் ஐ கிவ் யூ அ கேரண்டி, தென் திங்க் ஆஃப். அப்படின்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் பர்சனலாக நான் சொன்னதை அப்படியே ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க எஸ் வெதர் ஐ எம் ரைட் ஆர் நாட். இஃப் ஐ எம் ராங், டேக் பேக் யுவர் மணி. சிம்பிள். ஓகே, ரைட். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபென்டாஸ்டிக் ஒன். நிறைய கான்செப்ட் நம்ம கிளியர் பண்ண போகிறோம், நிறைய தியரி நம்ம கற்றுக்க போகிறோம். அண்ட் இது உங்களுக்கு உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட கெரியர் இன் ஸ்டாக் மார்க்கெட்டை மாற்றக்கூடிய ஒரு கோர்ஸாக வேறு இருக்கும். நீங்கள் உடனே நினைப்பீங்க சார் 6999 அதில் என்ன சொல்லி தந்துட போகிறாரு, இந்த சேனல் போடுறது, ப்ரைஸ் இது பண்ணுறது, ட்ரெண்ட் போடுறது. இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயே கிடைக்கும். நான் சொல்கிற ஒரு டாபிக் யூடியூப்பில் இல்லாத டாபிக். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இல்லாத டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதை என் கூட நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அண்ட் ஃப்ரம் த டே ஒன் ஐம் கோனா ராக் யூ. ஓகே, ஸோ those 2 hours for the next 3 days, that is 2 into 3 which is 6 hours. It could extend also. So if 6 hours உங்களுக்கு புரியலன்னா we will go for another day also, there is no issues. என்னை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் ஐ வாண்ட் டு டெலிவர் அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், கிராஸ்ப் பண்ணணும், புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். ஓகே, நீங்கள் கிளியர் பண்ண ஓகே கொடுத்த அப்புறம் தான், எல்லாருக்கும் ஓகே ஆன அப்புறம் தான் வில் மூவ் ஆன் டு ஃபர்தர். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி நைஸ் செஷன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் மீ. ஓகே, டன். ரைட். ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் வி கவர் ஐபிஓ ஆல்சோ இன் திஸ். ஓகே, ஸோ வில் கவர் வாட் ஆர் த ஐபிஓஸ் டு பை, வாட் ஆர் த ஐபிஓஸ் நாட் டு பை, எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணுவோம். ஸ்டாக்லேயே இதெல்லாம் வந்துடும், ஸ்டாக்ஸ் அண்ட் ஐபிஓஸ். ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும், எந்தெந்த ஐபிஓ வாங்கணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, ஒரு கம்பெனியோட எந்த பேசிஸில் நம்ம அந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டோன்ட் மிஸ் இட். ஸோ லாஸ்ட் டே, ஸோ டுமாரோ இஸ் த லாஸ்ட் டே. ஸோ யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணணும், ஸோ இதுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள், விச் இஸ் 6999. ஓகே, அண்ட் ஷேர் யுவர் ஸ்க்ரீன். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. ஓகே, ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் உங்க முன்னாடி 5 minute சார்ட். ஸோ டாப் சைட் லெவலில் எழுதிக்கோங்க 57,220 அண்ட் 57,001. ஓகே, அதே மாதிரி நம்ம டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க 55,945 அண்ட் 55,839. ஓகே, ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணாதீங்க.
நீங்கள் திடீர்னு இங்கே போய் கால்னு போனீங்கன்னா அது புட் சைடு போயிடும், புட்டுன்னு போனால் கால் மேனிப்புலேட் ஏரியா இதெல்லாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே, டன். ஃபார் எனி இஷ்யூஸ் நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குற வரைக்கும் ஜஸ்ட் ப்ளீஸ் ஹாவ் த பேஷன்ஸ். ஓகே, டன். ஓகே, ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இந்த லெவல் முக்கியமான லெவல்ஸ் எல்லாமே பாருங்கள். 1 2 3 4 5 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 5 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் எடுத்து மேலே போச்சுன்னா கூட ஐ எம் நாட் கோயிங் டு என்டர். ஐ வில் வெயிட் ஃபார் த ரைட் டைம் டு என்டர். நான் அவசரப்பட போகிறதில்ல. என்னோடய பிளானை நான் சொல்கிறேன். இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஹெவி ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி இன் ஆல் டைம் ஹை ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ போகும். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் சஸ்டெயின் ஆகும். ஸோ இதை உடச்சிட்டு போச்சுன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அட் ரைட் நவ் ஐ கோ மேக்ஸிமம் ஃபார் 57,450. அவ்வளோதான். ஐம் நாட் கோயிங் ஃபர்தர் ஃபார் திஸ். ஸோ மார்க்கெட்டில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா ஒன்ஸ் மார்க்கெட் நம்மளோட லெவலுக்கு கீழே வந்தால் ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 56,694. ஸோ 94க்கு கீழே வந்துச்சுன்னா which is 56,580. ஓகே, ஸோ 694 580 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே வந்து பவுன்ஸ் ஆகும். ஒன்ஸ் இதை உடச்சிதுன்னா தென் மார்க்கெட் வில் கம் அப் டு 56,011 அண்ட் நம்மளோட ஜோனுக்கு வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கூட ஐ ஓன்ட் கோ. ஸோ நீங்கள் போகிறா இருந்தால் ரிஸ்க் டேக்கர்ஸாக இருந்தால் நீங்கள் போங்க. மினிமம் மார்க்கெட் 256 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 450, 57,450 வரும். தட்ஸ் இட். திஸ் இஸ் மை லெவல். ஓகே, டன். ஸோ மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்துடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ முக்கியமான இந்த ஜோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 4. ஸோ 4 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஒரே இதில் இருக்குது. ஸோ இது ஒரு ஹெவியான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதை உடைச்சாலும் கீழே பாருங்கள் அகைன் ஒரு 3 சப்போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே 2 இருக்குது. ஸோ கண்டினியூஸ் தேர் ஆர் மோர் அண்ட் மோர் சப்போர்ட்ஸ். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட், அதாவது 56,011 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அகைன் யூ கேன் கோ ஃபார் 56,580 and 694. ஸோ புல் பேக் எடுக்கும். இதை உடைக்கும் போது திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இதை உடைக்கும் போது எந்த மாதிரி கேண்டில் வேணும்னா இட் ஷுட் பி எ பிக் கேண்டில். கேண்டில் கொஞ்சம் பெருசாக வரும். இட் வில் பி எ பிக் கேண்டில். உடச்சிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு போச்சுன்னா தென் நம்மளோட அப்சைட் ஜோன் வந்துடும். கிளியர்? பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை எனி சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, அதாவது 55,761க்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 55,579. அவ்வளோதான். ஏன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 + 4 + 5. ஸோ 5 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக நான் உடனே என்டர் பண்ண போகிறதில்ல. இதை உடைக்கினா கூட மார்க்கெட் ஏதாவது ஒரு லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்துட்டு வந்தால் உண்டு. டைரெக்டாகவே இது உடஞ்சிச்சுன்னா நான் போக மாட்டேன். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஸோ ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் ஃபார் மை சிக்னல். ஓகே, டெலிகிராம் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் ஐ வில் கிவ் யூ டெலிகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த ஸ்டாக்ஸ். இந்த வர ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸில் எனக்கு நான் வாட்ச் பண்ணதில் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ 3 ஸ்டாக்ஸில் வந்து ஒன்று பாருங்கள். ஒன்று வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஸ்டாக் நம்பர் 1 இஸ் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். நல்லா இருக்குது இது மூமெண்டம். அண்ட் ஸ்டாக் நம்பர் 2 இஸ் பாரத் வயர்ஸ். பாரத் வயர். ஸோ நாட் ஓன்லி திஸ் வயர் கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பாரத் வயர் இஸ் மை செகண்ட் ஸ்டாக்ஸ். அண்ட் தேர்ட் ஸ்டாக் இஸ் விச் இஸ் சூரஜ் எஸ்டேட். ஓகே, ஸோ சூரஜ் எஸ்டேட்ஸ் இது வந்து தேர்ட் ஸ்டாக். ஓகே, ஸோ டோட்டல் நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டாக்ஸும் கொடுப்பேன்னா ஸோ வாட்ச் அவுட் தீஸ் 3 ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. அதே மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப திரும்ப வராது. அண்ட் பெஸ்ட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்டாக்ஸ். ஓகே,
when somebody gives you a guaranteed, then understand that உங்களோட வே ஆஃப் லேர்னிங், நாலேஜ் ஆஃப் லெவல், உங்களுக்கு அதாவது எந்த லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்க போகுதுன்றது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் புரியும். திஸ் இஸ் நாட் 100%, ஐம் கிவிங் 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி 200% நான் கொடுப்பேன். யூ கோன் லேர்ன் அ வெரி பியூட்டிஃபுல் திங் அண்ட் சம்டைம்ஸ் அதுவே உங்களுக்கு ஆசமாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓட்டி பார்க்காதீங்க. மார்க்கெட் ஆல்வேஸ் டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ். இந்த இடத்துல நீங்கள் ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் சைக்காலஜியில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சைக்காலஜியில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மார்க்கெட்லேருந்து எப்போவுமே உங்களால் ஏர்ன் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே, ஹாப்பி ட்ரேடிங், see you tomorrow with a new analysis. Till then, bye and thank you from your professor. And please like, comment and subscribe and ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் தே கேன் பி வெரி வெல் aware of this levels. Okay, so thank you once again, and fast whoever wants to join can very well pay and join as soon as possible. So thank you, have a good day, bye bye and good night, and see you tomorrow. Love you all, cheers.